என்னுடைய 60 நூல்களில் மிகவும் பெருமைக்குரிய ஒரு நூல் இந்த 133 திருக்குறள் தேன்சுவை கதைகள். இதில் 16வது குறளில் முடியும் என முடித்தார் நம்மாழ்வார் என்று வேளாண்மைக்கெல்லாம் மிகச்சிறந்த வித்தகராக விளங்கிய நம்மாழ்வார் பெயரை வைத்து இதை எழுதியிருக்கிறேன். பொருத்தமாக இருக்கும் என்பதனால். குறளினுடைய கருத்தியல் பொறையுடைமை, பொறுமையோடு வாழ்தல். நிலம் என்பது ஐம்பூதங்களில் ஒன்றாகும். நம்மை பொறுத்தவரை அடித்தளம் அதுதான். பொறுமைக்கும் பூமியை விட சிறந்த எடுத்துக்காட்டுகள் இருக்க முடியாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்னும் பழமொழி கூட உண்டு. ஆழ்வார் என்பது அவரது பெயர். அவர் பூமி பாதுகாப்புக்கு குரல் கொடுப்பவர். பூமியை பாதுகாக்காவிட்டால் எதிர்காலத்தில் பெரும் அழிவை நாம் சந்திப்போம் என்பது அவரது எச்சரிக்கை. உழவு தொழிலே உயிர் தொழில் என்பதை அவர் உலகுக்கு உரத்த கூறி வந்தார். எல்லோரும் அவரை நம் ஆழ்வார், நமக்கு ஆழ்வார், நமக்கு ஆழ்வார். ஒரு நாள் வயல்வெளி பக்கம் சென்று தன் நிலங்களை பார்த்துவிட்டு வரும் வழியில் 2 உழவர்களை கண்டார். அவர்கள் பெரும் பாத்திரத்தில் நிறைய பழைய சோறும் பச்சை மிளகாயும் வைத்து கொண்டு வாய் நிறைய சோற்றை திணித்து அப்பிக்கொண்டிருந்தனர். உழைப்பவன் நிறைய உண்பார், நீண்ட காலம் உயிர் வாழான் என்று அடிக்கடி நம்மாழ்வார் கூறுவார். அவரை கண்டதும் இருவரும் உண்பதை நிறுத்திவிட்டு எழுந்து நின்றனர். உட்காரச் சொல்லி தோள்களை அழுத்தி உட்கார வைத்தார். தானும் அமர்ந்தார். மூட்டையாய் சீமை எருக்களை பார்த்தார். சீமை எருக்கள் அளவிற்கு மீறி போடுவதால் நிலம் எப்படி சீரழியும் என விளக்கி கூறிவிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்பு உணர்வையும் அவர்களுக்கு விளக்கினார். நிலத்தை பற்றி திருவள்ளுவர் கூறியவற்றை சுருக்கி கூறிவிட்டு ஒரு குறளுக்கு விளக்கமும் தந்தார். குப்புசாமியும் அப்புசாமியும் கூர்ந்து கேட்டனர். திருவள்ளுவர் பெருமான் தோண்டுகிறவர்களை தாங்கி நிற்கும் நிலம் போல நம்மை இகழ்பவர்களையும் இகழ்ச்சியையும் தாங்கி பொறுத்து கொள்ள வேண்டும். தோண்டுகிறவர்களை தள்ளிவிடாமல் தாங்கிக் கொள்வது மட்டுமன்று, பக்கத்து வயலில் பாருங்கள், குழாயிலிருந்து வரும் நீரை பிடித்து குடித்து கூத்தாடி கொண்டிருக்கும் சிறுவர்களை தன்னை தோண்டுபவர்களுடைய களைப்பையும் தாகத்தையும் நீக்கி தண்ணீரையும் கொடுக்கிறது பாருங்கள் அந்த நிலம். எனவே பொறுத்தால் மட்டும் போதாது, பொறுத்ததோடு அவர்களுக்கு உதவியும் செய்ய வேண்டும். இந்த பூமியைப் போல என்னும் பொருள்படவே பூமியை காட்டாக கூறினார் என முடித்தார். எனவே திருக்குறளுக்கு ஒரு புது விளக்கத்தை ஒரு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். பொறுத்தல் மட்டும் போதாது, அப்படி தாங்கி கொண்டு இருப்பதோடு அவர்களுக்கு தண்ணீரையும் கொடுத்து உதவி அந்த நிலம் தாகத்தையும் தீர்க்கிறது. எனவே கொடுத்தாரை போற்றுவது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு உதவியும் செய்ய வேண்டும் என்ற பொருள்படவே வள்ளுவர் கூறியிருக்கிறார் என்று கூறி முடித்தார் நம்மாழ்வார். விவசாய வேளாண் வித்தகர். முடியுமா சாமி என்று ஏகா காலத்திலே குப்புசாமியும் அப்புசாமியும் கேட்டனர். முயலுங்கள், முடியாததில்லை என முடித்தார் நம்மாழ்வார். குறளோடு நான் இதை முடிக்கிறேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று. தலைனா சிறந்தது. திருக்குறள் 189. உலகன் தொலைக்காட்சிக்கு ஆசான் செந்தமிழ்ச்செழியன், இயக்கம் மணிமாறன். நன்றி, வணக்கம்.